வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குங்க. அ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டோ 2 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க வெள்ளம் கிட்டத்தட்ட நெறைய பேர் பலியானாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட பலியானாங்க. அது பத்தாததுக்குன்னு அவங்களோட அந்த வீக் எக்கானமி அவங்களோட அந்த பொருளாதாரமே ரொம்ப பலவீனமான நிலைக்கு போய்க்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்நாட்ல நடக்கிற பிரச்சனைகள், இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நம்ம நடத்தின ஆப்பரேஷன் சிந்தூர் வெற்றிகரமான ஆப்பரேஷன் சிந்தூர். அதுல நம்ம அடிச்ச அடி, அது பத்தாக்குறைக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, பிஓகேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் இருக்குங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து சேர்ந்து தெருவுல இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 22 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அந்த போராட்டத்தில நடந்த கலவரத்தில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேர் கிட்ட இறந்ததா சொல்றாங்க. சரியான நம்பர்ஸ் தெரியல. இந்த கலவரம் வந்து முதல்ல ஏன் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உள்நாட்ல அவங்க வந்து அந்த பிஓகே மக்கள வந்து கிட்டத்தட்ட அவங்க கை விட்டுட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒழுங்கான வந்து ஒரு நலத்திட்டங்கள் செய்றது இல்லங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த கலவரத்த யார் நடத்துறாங்க? இத யார் முன்னிருந்து தலைமை தாங்குறாங்கன்னா, அது வந்து ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறாங்க. ஜேஏடபிள்யூசி ஷார்ட்டா வந்து அவாமி ஆக்ஷன் கமிட்டி. இந்த ஏஐசில உள்ள நபர்கள் தான் வந்து போராட்டத்த வந்து முன்னாடி எடுத்து நடத்துறது. இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 38 வரையறை குடுத்திருக்காங்க. அந்த 38 அ விஷயத்த வந்து பாகிஸ்தான் வந்து நிறைவேத்தியே ஆகணும். அதுல முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 12 சீட்டு பிஓகேல இருக்க இந்த காஷ்மீர்ல வந்து அவங்கள அந்த ரெஃப்யூஜிஸ் குடுத்த 12 சீட்ட வந்து அசெம்பிளி அத வந்து முழுமையா எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அங்க இருக்க அந்த மாவு, கோதுமை மாவுக்குலாம் வந்து அவங்க அந்த மானியம் குடுப்பாங்க. அந்த விலைய ஏத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மின்சார விலைய குறைக்கிறது. அங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு டேம்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அது மூலமா அவங்களுக்கு வந்து சரியான மின்சாரம் வழங்குது. அங்க சொல்லப்போனா அங்க வந்து அவ்வளவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சுத்தமா கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. மத்த பாகிஸ்தான பாகிஸ்தான்லயே வளர்ச்சி இல்லன்னு வச்சுக்கோங்க. மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. இது கிளர்ச்சி வந்து ஒரு இடத்துல மட்டும் நடக்கலங்க. பிஓகேல இருக்க மிர்பூர், கொட்லி, ராவலகோட், நீலம் வேலி, கிரண் இந்த மாரி பல்வேறு பகுதியில நடக்குது. இந்த புரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டே ஆரம்பிக்குது. இது வந்து இன்னைக்கு, நேத்து நடக்கிறது இல்லங்க. கடந்த 2 ஆண்டுகளா வந்து இவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி அவங்களோட பேசிக்ஸ் அமெனிட்டீஸ வச்சு அத கோரிக்கையா வச்சு நடத்துறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இந்த ஏஐசிக்கு தலைமை தாங்குற அந்த அமைப்போட லீடர் ஷவுகத் நவாஸ் மிர். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூத்தோ से मनाने वाले हैं बातों से नहीं" அப்படின்னு ஒரு கூற்ற சொல்லியிருக்காரு ஹிந்தியில. அதாவது "தே வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ் ஆஃப் ஷூஸ் நாட் வேர்ட்ஸ்" அதாவது அ அவங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்க செஞ்சு காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாரி கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அரசாங்கத்த ரொம்ப எதிர்த்து பண்ணியிருக்காரு. சரி பாகிஸ்தான் தரப்புலருந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? என்ன ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கோ, இல்ல ஏதாவது உடன்படிக்கைக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்களா பார்த்தா, அதான் இல்ல. அந்த பிஓகேவோட என்ட்ரியும், எக்ஸிட்டும் உள்ள வரவும் முடியாது, வெளில முழுமையா வந்து அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமாபாத்ல இருந்து கூடுதலா 1000 போலீஸ வந்து ஃபோர்ஸ வந்து இறக்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு இவங்க வருவாங்கன்னு பார்த்தா, அவங்க இன்னும் கூடுதலா வந்து இத இன்னும் முன்னாடி தான் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத நெறைய பேர் கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஷரீஃபோட அரசாங்கத்துக்கு மேல வந்து பயங்கரமான அதிருப்தி வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பிஓகேல நடக்குற இந்த கலவரம். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஓகே நிச்சயமா வந்து இந்தியாவோட தான் சேரணுங்க. இந்தி அ பிஓகேங்கிறது அந்த பிஓங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுங்க. காஷ்மீர்னாலே அது முழுக்க முழுக்க இந்தியாவோடது தான். அது நிச்சயமா நடக்கும். நம்ம பார்க்க தான் போறோம். நன்றி.